நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்தால் சரியாயிரும், அது வந்தால் சரியாயிரும், பணம் வந்தால் சரியாயிரும், இது நடந்தால் சரியாயிரும். ஏசப்பா உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நடக்கும், எல்லாம் சரியாக நடக்கும். சொல்லுங்கள், அதைத்தாரும் இதை ஆண்டவரே, இதைத்தாரும் என் பிள்ளைக்கு, அதைத்தாரும் இதைத்தாரும். இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்டெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. ஆமேன். ஆமாம், கவலையாக இருக்கிறவங்க அப்பப்போ ப்ரேயர் பண்ணிக்காங்க. நல்ல தெளிவாக இருக்கிறவங்க விட்டுருங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தருவார் என்கிற விசுவாசம் தான் அதை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை பிரதர் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் காலம்பூரம் ஜெபம் பண்ணி ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டே வச்சுட்ருப்பீங்க இல்லையா உங்கள் காரியத்துக்காக, அது மோசமான ஒரு வாழ்க்கை. அதில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாவது குறையணும், அட்லீஸ்ட் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வரணும். புரியுதுங்களா? ஆமீன். எத்தனை பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறீங்க? தப்பே கிடையாது, தைரியமாக சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்